இது அன்புடன் கேர்ள்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பரோட்டா. வாங்க எப்படி சிம்பிளாக செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு நல்லா கலந்துட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி தேவைப்படும். மாவை நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். அதுக்கு நம்ம கிச்சன் மேடைக்கு மாற்றிக்கலாம். முதல்ல கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். அடுத்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மாவை நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். முதல்ல மாவு கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். நம்ம பிசைய பிசைய சரியாக வந்துடும். மாவு காயாமல் பார்த்துக்கணும். அதுக்காக நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவு காயாமல் பார்த்துக்கணும். அதுக்காக நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். மாவை குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போது இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஆறாக பிரித்து வச்சுக்கலாம். இதில் 6 பரோட்டா கிடைக்கும். அடுத்து மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த உருண்டைங்களை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். எப்போவும் மாவு காயாமல் பார்த்துக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம விரிச்சிக்கலாம். நான் ஒரு பெரிய பிளேட் எடுத்திருக்கேன், அதில் தான் விரிக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா கிச்சன் மேடையில் போட்டு கூட நம்ம விரிச்சிக்கலாம். நல்லா உள்ளங்கையை வச்சு அழுத்தி விரிச்சிக்கலாம். மாவு நல்லா ஊறி இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக விரிக்க வரும். விரிச்சதுக்கப்புறம் இதை ஒரு பக்கத்தில் இருந்து பொறுமையாக எடுத்துடலாம். இப்போது ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு நம்ம இதை நல்லா ரவுண்டாக சுருட்டிடலாம். சுருட்டிட்டு அதோட எண்டை நம்ம டக் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி மற்ற உருண்டைங்களையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து கையிலே விரிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பூரிக்கட்டை வச்சு பொறுமையாக ஒரு தடவை உருட்டிடலாம். இப்போ பரோட்டா சுடுறதுக்கு ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பரோட்டாவை சுடலாம். கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்பப்போ மாற்றி மாற்றி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சு வரும். இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். ஒரு 3 பரோட்டா பொரிச்சதும் இதை ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். சூடாக இருக்கும் போதே அடிச்சுக்கணும்.
சிம்பிளான பரோட்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.